தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எல்லா கேள்விகளுக்கும் நேர்மையா பதில் சொன்னீங்கம்மா. உங்களை செலக்ட் பண்றேன். சார் நிஜமாவா சொல்றீங்க? 10 நிமிஷத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல கையெழுத்து போட்டு தரேன். அப்ப நம்புவீங்களா? சார் என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா வேலை செய்வேன் சார். நான் +2 தான் முடிச்சிருக்கேன். டிகிரி எல்லாம் படிக்கல. சும்மா அட்டெண்டர் வேலை மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட போதும் சார். இந்த வேலை கொடுங்க அந்த வேலை கொடுங்க நீங்க சொல்லக்கூடாதுமா. அதை முடிவு பண்றதுக்கு தான் நான் அந்த சீட்ல இருக்கேன். சார் அதுக்காக நான் சொல்லல சார். ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு படிப்பும் தகுதியும் வேணும்ல சார். இது ஏன் கம்பெனி. எனக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள செலக்ட் பண்றதும் அவங்களுக்கு எந்த வேலை பொருத்தமா இருக்குன்றத முடிவெடுக்க வேண்டியதும் நான் தான். சாரி சார். நாளைக்கே சர்டிபிகேட்ல எடுத்து வந்து கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிருங்க. என்ன வேலைன்னு நாளைக்கு சொல்றேன். சேலரி எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? அது நீங்க வேலை கொடுத்ததே பெரிய விஷயம் சார். நீங்களே பார்த்து கொடுங்க சார். 8000 சம்பளமா? 8000மா? என்னடா அது இவ்வளவு குறைவா இருக்குன்னு நினைக்காதீங்க. ட்ரைனிங் பீரியடுங்கிறதுனால தான் இந்த சேலரி. உங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இன்கிரிமெண்ட் தானா வந்து சேரும். அதை பத்தி நீங்க worry பண்ணிக்காதீங்க. ஐயோ குறைவா இருக்குன்னு நினைக்கல சார். நான் ஒரு 5000 6000 கிடைக்கும்னு தான் நினைச்சேன். சரி ஓகே மல்லி, நாளைக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே சார். என்னாச்சு மல்லி? நாளைக்கே வேலையில வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு. இவ்ளோ சீக்கிரம் இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ரொம்ப நன்றி மேடம். நன்றிய வெண்பாக்கு சொல்லுங்க. அவ ஆரம்பிச்சு வச்சதுதான் இது. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். நான் வரேன். இவ என்ன இந்த ஆபீஸ்க்குள்ள இருந்து இவ்ளோ சந்தோஷமா வெளியில வரா? இதுல ஏதோ விஷயம் இருக்கு போல இருக்கே. ராஜிமா கிட்ட இத பத்தி டீடைலா பேசணும். இந்த ஜான்சி எங்க போய் தொலைஞ்சா? போன் எடுத்து தொலைய மாட்டேங்கிறா. இப்ப நம்ம ஜான்சிய பாக்குறத விட இந்த மல்லி கதையை ஆராய வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம். அவளை எப்ப வேணா பாத்துக்கலாம். ஆனா இந்த மல்லிய விட்டு வைக்கிறது நல்லது இல்ல. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்னம்மா வேலை கிடைச்சிச்சா? ஆமா அண்ணே, நாளையில இருந்து வேலையில ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. நல்லதுமா நல்லதுமா. என்னம்மா ஏன் தயக்கமா பாக்குறீங்க? போன் எதுவும் பேசணுமா? இல்லண்ணே. என்ன பேசுங்க அண்ணே. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு 50 ரூபாய் இருக்குமா? வேலை கிடைச்சிருச்சுன்னு குழந்தைகிட்ட சொல்லும்போது சாக்லேட் வாங்கி கொடுத்து சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான்ல. அதான் கை மாத்தாதானே கேக்குறேன். இந்த கம்பெனில தான் வேலை பார்க்க போறேன். திரும்ப கொடுத்துருவேன். அதுக்கு என்னம்மா 50 என்ன 50 100ஆவே தரமா? இந்தாம்மா இந்தா. தேங்க்ஸ்ண்ணே. சம்பளம் வாங்கின அப்புறம் தான் காசு திரும்ப தர முடியும்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே. பொறுமையா தாம்மா, ஒன்னும் அவசரம் இல்லம்மா. நீ தரலனாலும் பரவாயில்லம்மா. என் பேர் சொல்லி குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுமா. சந்தோஷமா போமா. தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்லம்மா. Two yearsக்கு ஒன்ஸ் தான் நான் பாக்குறேன். அதான். ஆமா. ஓகே, ஐ கால் யூ பேக். ஏய் என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா வர? எல்லாம் ஃப்ராட் பண்ணிட்டானுங்கக்கா. திருட்டு பசங்க பெரிய லெவல்ல ஃப்ராட் பண்ணிட்டானுங்க. என்னடா சொல்ற? யாரு சொல்ற? நேத்து அந்த எஸ்ஐஎல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொட்டேஷன் அனுப்பிச்சோம்ல. ஆமா, இன்னைக்கு கொட்டேஷன் ஓபன் கூட பண்ணி ஃபைல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதானே? பண்ணிட்டானுங்கக்கா. ஆனா அது நமக்கு இல்ல. ஏய் என்னடா சொல்ற? How is this possible? எனக்கு சத்தியமா இதெல்லாம் புரியல. அதான்க்கா சொல்றேன். போர்டுல இருக்க எவனோ ஒருத்தன் தான் நமக்கு டெண்டர் அலர்ட் ஆக கூடாதுன்னு திருட்டு வேலை பார்த்திருக்கான். அவன் யாருன்னு தான் தெரியல. எதை வச்சுடா சொல்ற? நம்ம கோட் பண்ணதை விட வெறும் 8 ரூபாய் மட்டும் கம்மியா கோட் பண்ணிருக்கான் அந்த எம்என் இண்டஸ்ட்ரீஸ்காரன். ஜஸ்ட் 8 ரூபாய்க்காக அவனுக்கு டெண்டர் அலர்ட் ஆயிருக்கு.
அப்போ எங்கேயோ ஒரு கருப்பாடு இருக்கு விஜய். ஆமாக்கா, அந்த டெண்டர் செலக்ஷன் போர்டுல ஒரு திருட்டு ராஸ்கல் எவனோ இருக்கான். அவனோட வேலையா தான் இருக்கும். இல்ல விஜய், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. டெண்டர் அலாட்மெண்ட் போர்டுல மத்தவங்களும் இருக்காங்கல்ல, அவங்கள தாண்டி இப்படி ஒரு ஃபோர்ஜரி நடந்திருக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்றியாக்கா? இல்லடா, நீ டெஸ்டினேஷனை பாக்குற. நம்ம சோர்ஸ்லயே விஷயம் எங்கேயாவது கசிஞ்சிருக்குமான்னு தான் நான் யோசிக்கிறேன். ஒரு ரயில் கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு கடத்தல் பொருளோட வருதுன்னு வெயி, அது நிறைய ஊரை கடந்து தானே வரணும். ஆமா, நீ டெண்டர் அலாட் ஆன கம்பெனி பேர் என்னன்னு சொன்ன? எம்என் இண்டஸ்ட்ரீஸ். எம்என் இண்டஸ்ட்ரீஸ். ஓ மை காட், புரிஞ்சிருச்சு விஜய். என்ன நடந்திருக்கோன்னு கரெக்டா எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னக்கா சொல்ற? ம், உனக்கு என்ன புரிஞ்சு போச்சு? இப்படிலாம் நடக்கும்னு நான் முதல்ல லைட்டா சந்தேகப்பட்டேன்டா. ஆனா நீ இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் அலட்சியமா விட்டுட்டேன். ஆனா இப்ப அதுக்காக வருத்தப்படுறேன். அக்கா, நீ இப்ப என்ன சொல்றேனே எனக்கு சுத்தமா புரியல. ஒரு நிமிஷம் இரு. அந்த கம்பெனி பேர் என்ன சொன்ன? எம்என் இண்டஸ்ட்ரீஸ் தானே? ஆமாக்கா. இந்தா இத பாரு. எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாரு. அக்கா, நீ வேற ஏன்க்கா? அவ எங்க போனா எங்க வந்தா எனக்கு என்னக்கா? அவ கதைய பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. நான் இப்ப நடந்த விஷயத்துல ரொம்ப நொந்து போயிருக்கேன். இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாம தூக்கமே வராதுக்கா. என்னடா நீ? இதுக்கு ஆன்சர் தாண்டா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாத்தியா? எம்என் இண்டஸ்ட்ரீஸா? 8 ரூபாய் வித்தியாசத்துல தானே அந்த கம்பெனிக்கு ஆக்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ இவ இங்க தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இப்போ உனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? அக்கா, அவளுக்கு கொட்டேஷன் டெண்டர் இத பத்திலாம் ஒண்ணுமே தெரியாதுக்கா. தனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு உன்னை நம்ப வச்சு உன்னை ஏமாளி ஆக்கி வச்சிருக்கா. நீ இன்னமும் அவளை தான் நம்பிக்கிட்டு இருக்க. அவளை விடுக்கா. எனக்கு ப்ராஜெக்ட் கிடைக்காததுல அவளுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிட போகுது? நான் தானே அவளுக்கு பிரச்சனை. கொட்டேஷன் அனுப்புறப்போ என்கிட்ட ஃபைல தூக்கிட்டு வந்து நீ காமிச்சல்ல, அததான் அவளால பொறுத்துக்கவே முடியல. என்னடா, இன்னும் உனக்கு இதை நம்ப முடியலல்ல? ஆமாக்கா, அவ இன்னும் ஸ்கூல் கூட ஒழுங்கா முடிக்கல. இங்கிலீஷும் பெருசா தெரியாது. அவ எப்படி இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டு அதுவும் கரெக்டா இந்த கம்பெனிக்காரங்கிட்டே போய் எப்படி கரெக்டா தகவல் சொல்வான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்னும் புரியல, குழப்பமா இருக்குக்கா. இந்த நம்பிக்கை இருக்குல்ல, இதுதான் அவளோட பலமே. அவளுக்கு எதுவுமே தெரியாது, பச்சை மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லிருக்கணும், உன்கிட்ட கொட்டேஷன் போட்டு கொடுத்துட்டு நானே போய் அந்த கம்பெனில அந்த நம்பரை சொல்லிட்டு வந்திருக்கணும். அப்படிதானே? ஐயோ அக்கா, நான் ஏன் உன்னை அப்படிலாம் சொல்ல போறேன்? சரிடா, அவ அப்ராணியாவே இருந்துட்டு போட்டோம். நான் கேக்குற ஒரே கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இவ்ளோ காலம் இல்லாம சரியா டெண்டர் நடக்க போற சமயம் அந்த எம்என் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மல்லி எதுக்கு போனோம்? அவ அங்க போறா, அந்த கம்பெனி டெண்டர் எடுக்கிறான், அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்ப அவ உன் கையால தாலி கட்டிட்டு வந்துட்டா. அவ ராஜ்யம் பண்ண முடியாம கெடுக்கிறது நான் ஒருத்தி மட்டும்தான். கொட்டேஷன் ரெடி பண்ணது நம்ம 2 பேர் தான். டெண்டர் உனக்கு கிடைக்கலனா நீ ஏன் மேல சந்தேகப்படணும். தொழில் நஷ்டமாகி உனக்கும் எனக்கும் பிரச்சனையாகி நீ என்ன வீட்டை விட்டு வெளியில விரட்டணும். இதுதான் அவ பிளான். அத அழகா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கா. என்னடா நீ இவ்ளோ தூரம் நான் பேசி போட்டோ ஆதாரம் காமிச்சும் கூட நீ யோசிக்கிறல்ல? அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ற? டேய், அவ உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காடா. நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ஈஸியா அதை செஞ்சு என்னையும் துரத்தி விட்டுருவ போல. போலீஸ வச்சு கிரிமினலா தாலியை வாங்கிட்டு வந்தவடா அவ. இதெல்லாம் அவளுக்கு பண்ண தெரியாதா என்ன? புரிஞ்சிருச்சுக்கா. இந்த அளவுக்கு கிரிமினலா வேலை செய்வான்னு நான் சத்தியமா யோசிக்கல. இந்த வீட்ல சாப்பிட்டுட்டு இந்த வீட்லயே தங்கிக்கிட்டு இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறாள்ல, அவ வரட்டும், நான் பாத்துக்கிறேன்.
பாத்தியாடா, நாமளே டெண்டர் லாஸ் ஆயிடுச்சுன்னு நொந்து போய் உட்காந்துருக்கோம். ஆனா இவ அத செலிப்ரேட் பண்ண சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கா பாரு. இல்ல, நான் வெண்பாக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். டெண்டர் லாஸ் ஆயிடுச்சாங்க. எனக்கு டெண்டர் லாஸ் பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. எங்க அப்படி பார்க்காதீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வெண்பாக்காக தான் இந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். வாய மூடு. ஐயோ, அதையும் புடுங்குறீங்க. கொடுங்க, குழந்தைக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தேன். ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்றேனா? இருக்கிற ஆத்திரத்துக்கு அந்த சாக்லேட் அடிச்ச மாதிரி என் தம்பி உன்னை தூக்கி வீசியிருப்பான். பொம்பளை மேல கை வைக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவன் அமைதியா நிக்கிறான். நாங்க அழுதுட்டு இருக்கிறதுல உனக்கு அவ்வளோ ஆனந்தம் இல்ல? என்ன மேடம் பேசுறீங்க? இங்க நடந்தது எனக்கு எப்படி தெரியும்? நான் உங்க கூடவே இல்லையே. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், நடிக்காத. உன் சாயம் வெளுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. பாரு, இது எப்படி உங்ககிட்ட? டாடா எதுக்கு மல்லிமா அடிக்க போறீங்க? வெண்பா, நீ பேசாம அமைதியா இரு. மல்லி, நீ சொல்லு, என்னது இது? ஐயோ, அங்க போனேன். நான் இல்லன்னு சொல்லல. இல்லன்னு வேற சொல்லுவியா? அப்படி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்? உனக்கு நல்லதானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏங்க, நானும் உங்களுக்கு என்னைக்குமே துரோகம் நினைக்கலங்க. ஆமா ஆமா, இவன் நினைக்க மாட்டா, செஞ்சு அழிச்சு முடிச்சிருவா. என்னங்க இவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு எதுவுமே புரியல. நான் அங்க போனது அவ்வளவு பெரிய தப்பா? சொல்றதுக்கே எனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கு. என்ன கல் நெஞ்சக்காரனா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவன மாத்திட்டல்ல. முருகா, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டா காரணமே இல்லாம இப்படி என்ன அவஸ்தைப்பட வைக்கிறியே. கேட்டியாடா, அவளுக்கு இது ரொம்ப நல்ல விஷயமா. நம்ம கஷ்டப்பட்டா அவ சாக்லேட் சாப்பிட்டு கொண்டாடுவா. ராஜிமா, என்னாச்சு? என்ன ஒரே சத்தமா இருக்கு? மாமா ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்காரு? இவ என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்கா தெரியுமா ரஞ்சி? அவ என்ன செய்வா? நம்ம குடும்பத்தை கெடுக்கிற வேலையை மட்டும்தானே செய்வா, அதானே? இல்ல, இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நானும் விஜயும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி லீஸ்ட் அமௌண்ட்டை கோட் பண்ணி கொட்டேஷன் கொடுத்துட்டு வந்தோம். இவ என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? அந்த எம்என் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, ஆமா, நம்ம கம்பெனி கூட அவங்க தானே காம்படிட்டர். அவங்க கிட்ட இவ போய் நம்ம கோட் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கா. என்னங்க சொல்றீங்க? நான் கொடுத்தேனா? அபாண்டமா பேசாதீங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் எப்படி? நடிக்காத. ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி எனக்கு இவ்ளோ நாள் கோமாளி ஆக்கிட்டல்ல. ஏ மல்லி, இந்த வீட்ல தானே சாப்பாடு சாப்பிடுறேன். இந்த வீட்டு பிசினஸ்ல மண்ணலி போடணும்னு நினைக்கிறியே? நீ எல்லாம் உருப்படுவியா? இததான் சித்தி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிருக்காங்க. அப்பெல்லாம் விஜய் கேட்காம விட்டுட்டு இப்ப கழுத்தை சுத்திட்டு வந்து நிக்குது பாரு. ஆமா, விஷப்பாம்பு வீட்ல வச்சிருந்தா விஷப்பறிச்சுதானே. நீ தனியா பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போன பாரு, நான் அப்பவே உஷாரா இருக்கணும். போனா போய் தொலைதுன்னு சொல்லி 1 லட்சம் தானே விட்டேன் பாத்தியா? அதுக்கு எனக்கு நீ நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட. என்னங்க நீங்க? விஜய், இவளுக்கு பணம் தாண்டா எல்லாமே. பணத்துக்கு ஆசைப்படலாம், அது தப்பு இல்ல. அதுக்கு உழைக்கணும். இப்படி அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படலாமா? அதுவும் உண்மையா உழைக்கிற நம்ம உழைப்புல மண்ணள்ளி போட்டுட்டு குறுக்கு வழியில சம்பாதிச்சு சீக்கிரமா மேல போகணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. மாமா அல்லாதீங்கம்மா, மா அல்லாதீங்கம்மா, பாருங்க, அல்லாதீங்கம்மா. நான் அந்த கம்பெனிக்கு போனது நிஜம்தான். ஆனா சத்தியமா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணலங்க. இன்டர்வியூக்கு தான் போனேன். நீ இன்டர்வியூ போறதுக்கு வேற கம்பெனியே கிடைக்கலையா? என் தம்பியோட எதிரி கம்பெனி தான் உனக்கு கிடைச்சதா? அதுவும் கரெக்டா இன்னைக்கு தான் போணுமா? இங்க பாருங்க, எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. வேலை கேக்குறதுக்காக அந்த கம்பெனிக்கு போனேன், அவ்வளவுதான். போய் எங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப மாட்டிக்கிட்டோன்னு வேலைக்கு போன இன்டர்வியூக்கு போனேன்னு கதை விட்டுட்டு இருக்காத. சரி, இப்ப அந்த கம்பெனிக்கு நீ வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம்? சரி, நீ வேலைக்கு போறதாவே வச்சுப்போம்.
வேலைக்கு போறேன்னு என்கிட்ட சொன்னியா? நிஜமா வேலைக்கு போனா சொல்லிட்டு போயிருப்பாளே. அவதான் உனக்கு குழி தோன்ற வேலையை பார்க்க போயிருக்காளே. எப்படி சொல்வா? ஐயோ, நான் என்னங்க பண்ணுவேன்? நான் சொல்லாம போனேன்ற ஒரே குற்றத்துக்காக எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கொடுக்கறீங்களே. நான் மனசறிஞ்சு உங்களுக்கு எந்த துரோகமும் செய்யல. என்ன நம்புங்க. சும்மா நடிக்காத. அதான் என் நம்பிக்கையில அப்படியே மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டியே. இன்னும் என்ன பாக்கி இருக்குன்னு இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க? அக்கா சொன்னப்ப கூட அவளுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப கன்ஃபார்மா நீதான் அந்த கருப்பாடுன்னு தெரிஞ்சு போச்சு. உன் கழுத்துல என்ன தாலி கட்ட வச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நீ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் தான் இன்னும் உன்னை அந்த பழைய மல்லியா நினைச்சு மோசம் போய்கிட்டு இருக்கேன். இவ்ளோ நடந்தோம் நான் உன்னை இங்க விட்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். தோ என் பொண்ணு வெண்பா தான். இல்லடா, அந்த கம்பெனிக்கு போ சொன்னதே நான் தான். ஏய், என்னடி நீ தனியா ஒரு புது கதை விடுற? இத பாரு விஜய், மல்லிய காப்பாத்தணும் தான் உன் பொண்ணு புதுசா போய் சொல்றா போல இருக்கு. நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கா இவ. டடா இல்லடா, மீனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் மல்லியம்மாக்கு வேலை வாங்கி தருதா சொன்னாங்க. அதான் அந்த கம்பெனிக்கு அம்மா போ சொன்னேன். சாரிம்மா, என்னால தான் எல்லாம். சாரி மல்லியம்மா, நீங்க அழாதீங்க. என்ன வேணா அடிச்சிருங்க மல்லியம்மா. வெண்பா, வர வர நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. ஓவரா பேசுற. இனிமே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் உன்னை போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துருவோம் சொல்லிட்டேன். இதான் உனக்கு கடைசி வார்னிங். உன் வேலையை மட்டும் பாரு. இங்க பாரு, நான் உன்னை எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருந்தனோ அந்த அளவுக்கு நீ இப்ப கீழே போயிட்ட. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா உன் முகத்துல மட்டும் முழிச்சிட கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு இருந்த எல்லாமே விட்டு போச்சு. I hate you from the bottom of my heart. மல்லியம்மா, அழாதீங்க மல்லியம்மா. நீங்க அழாதீங்க. அழாதீங்க மல்லியம்மா. அழாதீங்க மல்லியம்மா. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு இருந்த எல்லாமே விட்டு போச்சு. I hate you from the bottom of my heart. அம்மா, சாரிம்மா. நீ எதுக்குடா சாரி கேக்குற? நீ மல்லிமாக்கு நல்லது தானே செஞ்ச. இப்படியெல்லாம் நடக்கும்னு நீ நினைச்சியா இல்ல நான் நினைச்சேனா? டாடா பேசுறதெல்லாம் மறந்துருங்க மல்லியம்மா. டாடாக்காக நான் சாரி கேட்குறேன். அத்தை ஏற்றி விட்ட கோத்துல அப்படி பேசிட்டாரு. மல்லியம்மா, கம்பெனியில் என்னாச்சுமா? நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியல வெண்பா. நான் அங்க போனது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அதை விடுங்க. வேலைக்கு என்ன சொன்னாங்க? வேலை தரேன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர்மா. சூப்பர்லாம் இல்ல வெண்பா. மார்க் ஷீட் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதான் வச்சிருக்கீங்களா? இங்க தானே இருக்கு. அது இருக்கு வெண்பா. ஆனா வீட்ல தான் என்னென்னமோ நடந்து போச்சே. நான் போனதுக்கும் இங்க நடந்ததுக்கும் சம்பந்தமே இல்லதான். ஆனா சில சமயம் வாழ்க்கை இப்படிதான் என்ன சந்தோஷத்தோட உச்சிக்கு கொண்டு போய் வானம் மேகம் எல்லாம் காட்டிட்டு அப்புறம் இந்த பல்னு கீழே போட்டுடும். அப்படி ஆயிடுச்சு. எல்லாம் மாறும் மல்லியம்மா.
நீங்க வேலைக்கு மட்டும் போயிட்டு வாங்கல. இல்ல வெண்பா, இனிமே டாடா என்ன அங்க வேலைக்கு போக விட மாட்டாரு. சரி விடு வெண்பா. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.